இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் காரியத்தை வாய்க்க செய்கிற கர்த்தரே காரியத்தை வாய்க்க செய்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். காரியத்தை வாய்க்க செய்கிற கர்த்தர். நாம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். உலக பிரகாரமான காரியங்களானாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களானாலும் சரி, அநேக காரியங்களை சிந்தித்து யோசித்து அவைகள் நமக்கு நடக்க வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்பொழுது நம்முடைய காரியம் வாய்க்கும்? நம்முடைய காரியத்தை வாய்க்க செய்கிறவர் யார்? நம்ம நினைக்கிற காரியம் அல்லது கர்த்தர் நமக்கு சித்தமான காரியம் நமக்கு நிறைவேற வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பவைகளை குறித்தெல்லாம் இந்த நாட்களிலே நாம் தியானிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய செய்கைகள், நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டுமென்றால் நாம் முதலாவது என்னென்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனை தேட வேண்டும். நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிற கர்த்தர் அவரே என்று முதலில் அவரை நாம் தேட வேண்டும். அடுத்ததாக நம்முடைய வழிகளை, நம்முடைய காரியங்களை அவருக்கு, நம்முடைய செய்கைகளை அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய காரியம் அவர் வாய்க்கும்படியாக செய்வார். அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய வசனங்களையும் நாம் ஆராய்ந்து தியானித்து அவைகளின்படி செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்கப்படுவார். முதலாவதாக நாம் தியானித்தபடி நாம் அவரை தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார் என்று இந்த நாளிலும் நாம் தியானிப்போம். கர்த்தரை நாம் தேட வேண்டும். நமக்கு ஒரு காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் அவரை முதலாவது தேட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் உலக பிரகாரமான காரியங்களில் அநேக காரியத்தை குறித்து நாம் சஞ்சலப்பட்டு கலங்கி கொண்டிருப்போம். நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியமானாலும் சரி, திருமண காரியமானாலும் சரி, என்ன முடிவு செய்வது, எப்படி இதை மேற்கொள்வது என்று நாம் ஒவ்வொருவரும் தயங்கி குழம்பிக் கொண்டிருப்போம். அந்த நேரங்களில் கர்த்தரை நாம் தேடும் பொழுது அழகாக கர்த்தர் நம்முடைய வழிகளையும் காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். வேதத்திலே இந்த ராஜாக்களுடைய புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது ஒரு 3 ராஜாக்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். அவர்கள் எப்படி கர்த்தரை தேடினார்கள், கர்த்தர் எப்படி அவர்களுடைய காரியங்களில் உதவி செய்தார் என்று நாம் தியானித்து அவர்கள் கடைபிடித்த காரியங்களை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே உசியா ராஜாவினுடைய அவை பற்றி ஒரு வார்த்தை. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியத்தை வாய்க்க செய்தார். உசியா ராஜாவினுடைய நாட்களிலே உசியா ராஜா 16 வயதிலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அப்பொழுது அவன் அவருடைய தகப்பன் செய்தபடியெல்லாம் நன்மையான காரியங்களை செய்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை தேடினானோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய காரியம் வாய்த்ததாக நம் வேதத்திலே அறிகிறோம். அவன் இருந்த நாட்களில் அவனை சுற்றிலும் உள்ள பெலிஸ்தர்களுடைய கோட்டைகளை தகர்த்து, பெலிஸ்தருடைய பட்டணங்களை தகர்த்து, காத்து அஸ்தோத் பட்டணங்களை தகர்த்து அங்கே தனக்கு பட்டணங்களை கட்டினான், கோபுரங்களை கட்டினான். அவருடைய உசியாவினுடைய நாட்களிலே ஆடு மாடுகள் பெருத்தவனாய் இருந்தான், வெள்ளாண்மையில் பிரியவனாய் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவனுடைய காரியம் வாய்த்தது. அதே உசியா ராஜாவினுடைய கடைசி நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது உசியா ராஜா 16 வயதில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு 52 வருடம் அவன் யூதாவிலே அரசாட்சி செய்தான். அவனுடைய கடைசி நாட்களில் அவன் பலப்பட்ட பொழுது எல்லா விதத்திலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை மேன்மையாக வைத்தார். அவனை சுற்றி உருந்த எல்லா ராஜாக்களிடம் இருந்து அவனை தப்புவித்து அவனை ஆசீர்வதித்து பட்டணங்களையும் கோபுரங்களையும் கட்டி வெள்ளாண்மையில் பிரியமுள்ளவனாக இருந்தான். அவனுடைய கீர்த்தி எகிப்து தேசம் எல்லையெங்கும் பரவிற்று என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி பலப்பட்ட பொழுது அவனுடைய இருதயம் மேட்டிமையாகி கர்த்தருக்கு பயப்படாதபடி அவன் தூப வர்க்கத்தை தேவனுடைய சந்நிதியிலே
செலுத்த நினைத்த பொழுது கர்த்தருடைய கோபம் அவன் மேல் உண்டாகி அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் உண்டாகப்பட்டதினால் அவன் சாகும் வரை குஷ்டரோகியாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? அவன் தேடின நாட்களில் கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். அவனுடைய காரியம் எல்லாமே வாய்த்தது. அதே போல் பிரியமானவர்களை, நாம் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நினைத்து கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது குழம்பி கொண்டிருக்கும் பொழுதோ, திருமண காரியங்களோ பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை குறித்து நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது தேவனை நாம் தேட நம்முடைய மனது இணங்கி இருந்தால் தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இரண்டாவதாக, எப்படி நாம் அவரை தேட வேண்டும் என்றால், நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்கிறது அந்த நேரத்திலே மாத்திரமல்ல, நெருக்கப்படுகிற நேரத்திலே மாத்திரமல்ல, எப்பொழுதும் நம்ம அவரை எப்படி தேடனா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேட வேண்டும். நாம் அவரை எப்படி தேடுனா நம்முடைய காரியம் வாய்க்கும் அப்படின்ட்டு நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்திருக்கார் இல்லையா? எப்படி நம்ம அவரை தேடணும் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடுனா, ஒரு ஸ்திரீ தன்னுடைய உள்ள வெள்ளிக்காசை நம்ம தவற விட்டு தொலைச்சிட்டாங்கன்னா அவங்க எப்படி தேடுவாங்க? அறகுற மனசோடு தேட மாட்டாங்க. முழு இருதயத்தில் அதில் செலுத்தி நம்ம எங்கே போனோம், இது எந்த இடத்துல விழுந்திருக்கோம், அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்பது, எந்த வெளிச்சத்தை கொண்டு நம்ம கண்டுபிடிப்பது என்று அவள் முழு உள்ளத்தோட முழு மனதோட அதை தேடி அதை கண்டுபிடிக்க மட்டும் அதை தேடுவாள். அதே போல் நம்ம என்ன செய்யணுமா, முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் அவரை தேடணும். அப்படி தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை என்ன செய்வாராம், வாய்க்க செய்வார். இதே போல் ஆசாவினுடைய ராஜாவினுடைய நாட்களில் அவர் தன்னுடைய ஜனங்களை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேட தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், ஜனங்கள், ஸ்திரீகள் எல்லாருக்கும் கர்த்தரையும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் தேட வேண்டும் என்று ஆணை கொடுத்திருந்தார். யார் யாரெல்லாம் அவர்களை தேடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தக்கதாக அவர்களுக்கு ஆணை கொடுத்திருந்தார். யோசபாத்தினுடைய நாட்களிலும் கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலமாக அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி ஆசாவினுடைய நாட்களில் அவர்களை எல்லா சத்துருக்களுக்கு நீங்களாக்கி அவர்களை இளைப்பார பண்ணினார் என்று வாசிக்கிறோமாம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா குழப்பங்களிலும் நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை தேட வேண்டும். முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேட வேண்டும். என்ன ஒரு படி மேலாக நாம் என்ன பண்ண வேண்டும், ஒரு மனதாக அவரை தேட வேண்டும். ஒரு பொதுவான காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுதோ அல்லது அந்த காரியங்கள் நடக்க வேண்டும், திருச்சபை குறித்த காரியங்கள், ஆலயம் கட்ட வேண்டும் என்ற காரியங்கள், விடுதலைக்காக நாம் பிரயாசப்படும் பொழுது, அந்த காரியங்களுக்காக நாம் தேவனிடத்தில் தேடும் பொழுது, ஒருமனப்பட்டவர்களாக உபவாசித்து நாம் அவர்களை தேடும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த யோசபாத்தின் நாட்களிலும் பார்க்கிறோம், அவர்களை சுற்றிலும் எதிரிகள் நெருக்கி இருக்கும் பொழுது அவர் உபவாசத்தை அறிவித்து அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு முகத்தோடு தேவனை உபவாசத்தோடு தேடின நாட்களில் அவர்களை எதிரிகளுடைய கையினின்று தேவன் விடுவித்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவருடைய அந்த காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் முதலாவதாக கர்த்தரை நாம் தேட வேண்டும். கர்த்தரை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேட வேண்டும். அவரை ஒரு மனதோடு ஒரு முகமாக உபவாசத்தோடு நாம் அவரை தேடும் பொழுது நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். நாம் ஜெபிப்போமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்புள்ள தகப்பனே, இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வாழ்கிற நாட்களில் எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் கர்த்தரை தேட வேண்டும் என்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் வார்த்தைகளின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினீரப்பா, உமக்கு நன்றி. அப்பா, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்களில் ஆண்டவரே உம்மை தேடுகிறார்களோ, என்னென்ன காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று வாஞ்சையோடு உம்மை தேடுகிறார்களோ அவர்களுக்கு நீர் வழிகளையும் காரியங்களையும் என் தேவரே நீர் வாய்க்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையாயும் உத்தமமாய் முழு உள்ளத்தோடும் ஒரு மனமாய் உம்மை தேடுகிற பாக்கியத்தையும் கிருபையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை மோக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.